இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நான் நினைக்கும் போது கூட இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இந்துக்களை எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், மெஜாரிட்டி அவங்கள ஒன்று சேர்த்தணும், அவங்களுக்கு ஒரு புரிதலை கொண்டு வரணும். அதுக்கு பிறகு நம்ம சிறுபான்மையினர் அண்ணாமலை தேடட்டுமே அப்படின்னு இது என்னுடைய உண்மையான கருத்து. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே இஸ்லாமியர்கள் கொண்டுனா ஒன்று சேர்ந்துடுறாங்க, கிறிஸ்தவர்கள் கொண்டுனா ஒன்று சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் கொடுக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அவர் அதை கண்டிப்பாக 100% ஃபாலோ பண்ணுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குறையா பேசியிருந்தாங்க. அவரே சொல்லியிருக்காரு, விமான நிலையத்தில் நான் டைரக்டாக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவசரத்தில் அவர் திண்ணூறு வைக்கிறத மறந்துருக்கலாம். அவர் பேசும்போது அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா அவரோட ஃபேஸே டல்லாக தான் இருக்கும், ஒரு க்ளோயிங்காகவே இருக்காது. அதை ஒரு குற்றமாக பார்த்தோம்னா நீங்கள் திண்ணூரெல்லாம் வைக்கல அப்படின்னு சொல்றாரு. எல்லா தமிழர்களையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக இன்றைக்கு இருக்கும் இஸ்லாமிய சமூகம், கிறிஸ்தவ சமூகம் அண்ணாமலை அவர்களை நிறைய லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அது நல்லாவே தெரியுது.